Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. இன்றைக்கி சேனலில் நாங்கள் பார்க்க போகிறது குட்டி ஒரு vlog. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சதை என்ன செஞ்சேன் அப்படின்னு அந்த ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட vlog பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கெல்லாம் எனக்கு பண்ணேலுமான்னு தெரியா. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணதை குட்டி ஒரு vlog மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபி பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ அப்டேட்ஸை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். கொச்சிக்காய் செடிகளில் கொச்சிக்காய் காய்ச்ச நாளையில் நான் பச்சை கொச்சிக்காய் யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லா யூசஸுக்கும் இரு கொச்சிக்காய் தான் யூஸ் பண்ணிப்பேன். இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே பச்சை கொச்சிக்காவை விட நல்லா தான் நீக்கும். உரப்பு அதை விட கூடவாகவே ஈக்கும். ஸோ நாங்கள் கணக்காக பார்த்து போட்டுக்கணும். கீராமல் முழுசாக சேர்த்தண்டா காரம் அளவாக அதில் அந்த கறிகளில் கிடைக்கும். ஸோ என்னைட்ட என்னோட தோட்டத்தில் எல்லா கலர்லேயும் இரு கொச்சிக்காய் விற்கிது. இன்றைக்கு பருப்பு கறி நாங்கள் வளமையாக வீட்டில் செய்கிற மாதிரி சிம்பிளான ஒரு பருப்பு கறி தான். ஸோ நான் ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணலை. பட் நீங்கள் பருப்பு சமைக்க முன்னுக்கு அதை நல்லா உறைஞ்சி இந்த மாதிரி கழுவி சமைச்ச அப்படின்னா அந்த பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசம் எங்களுக்கு கிடைக்கும். வாசம் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா ஈக்கும். ஸோ பருப்பு சமைக்க முன்னுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். ஸோ சில பேருக்கு தெரியாட்டி நான் அந்த டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா உறைஞ்சி கழுவிட்டு சமைங்க. கல்லிந்திச்சோ இல்லையோ நான் பருப்பை அரைச்சி தான் எடுப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தி ஆயிக்கும். இன்றைக்கு ஒரு சின்ன டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்காய் நீங்கள் உடைக்க முன்னுக்கு அது சரியாக பாதியாக உடப்படணும் அப்படின்னா அதை நல்லா நனைச்சிக்கோங்க தண்ணியில். நனைச்சிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு முகம் மாதிரி இருக்கும் அந்த தேங்காய். 2 கண் ஒரு வாய், அந்த கண்ணுட்டால் வருது பாருங்கள், அந்த சென்டரில் ஒரு லைன், அதில் தான் நீங்கள் உடைக்க ஸ்டார்ட் பண்ணணும். கத்தி வச்சு அந்த லைனில் ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு போட்டுட்டேன்டா சீக்கிரமாகவே அது உடஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறமா தேங்காய் உடைக்கும் போது உங்களுக்கு தெரியாட்டி இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக உடப்படும். பாதியாக அழகாக அங்கிட்டு இங்கிட்டு வளையாமல் நேராகவே உடப்பட்டுரும். கொஞ்சம் பழுத்த தேங்காய் அப்படின்னா நீங்கள் நல்லா நனைச்சிட்டு உடைச்சேண்டா தான் அது வளையாமல் நல்லா நேராக உடப்படும். ஸோ தேங்காய் எல்லாம் திருவி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் சமைக்க முன்னுக்கு. அப்போ ஈஸியாக சமைச்சிடலாம். எல்லாம் கிட்டவாக்கி வச்சுட்டேன்டா ஈஸியாக சமைச்சிடலாம். நான் பருப்பு கறி தண்ணி பாலில் வேக வச்சு இறக்க கிட்டவாகும்போது தான் கட்டிப்பால் சேர்த்து இறக்குவேன். நீங்களும் அப்படியா பருப்பு கறி சமைப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரெசிபி புளியானம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெள்ளைப்பூடு தோலோடே சேர்த்துக்கோங்க. 5 வெள்ளைப்பூடு பல், 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 டீஸ்பூன் அளவு நச்சீரகம் விதை, 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு விதை சேர்த்து நான் அம்மியில் தான் அரைச்சி எடுத்துக்குவேன். உங்களுக்கு அம்மி இல்லைண்டா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிச்சம் பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் லேசாக நொறுக்கி எடுத்தால் போதும். அம்மியில் அரைக்கிறீங்களா இருந்தாலும் பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்ல. இப்படி தட்டி எடுத்துட்டேன்டா போதும். இந்த புளியானம் நல்ல ஒரு ஆரோக்கியமான தடுமல் காய்ச்சல் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தேன்டா நல்லா சாப்பிடவும் மேலும் அண்ட் அதோட நிறைய ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இந்த புளியானம்.
சின்ன வெங்காயம் மீந்தால் வந்துட்டு மிச்சம் நல்லம் எனக்கு இன்றைக்கி வீட்டில் இல்லை. ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். வெள்ளைப்பூடு பார்த்தாண்டா தோலோடையே தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த தோலில் கூட ஆரோக்கியம் மிக்குது. ஸோ நல்லா கழுவிட்டு தோலோடையே எடுத்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கேளு. ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கூட இப்படி நொறுக்கி எடுத்துக்கோங்க, அரைக்கக்கூடாது. கருவேப்பிலையும் வச்சு நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா மணமாய்க்கும். ரம்பை இருந்துச்சுன்னா அதையும் நொறுக்கி எடுத்துக்கேளு. இப்போ நான் அரைச்சதில் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஆணத்தில் சேர்த்துக்க போகிறேன். அந்த கொஞ்சம் ஏன் மிச்சம் வைக்கிறோம்னா எண்ணெயில் கொஞ்சம் தாளித்து புளியானம் செஞ்சோம்னா நல்லா வாசனையாக நல்லா வைக்கும். ஸோ கொஞ்சம் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்து தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு எப்படியெல்லாம் புளி ஆசையோ, சில பேருக்கு நல்லா புளி வந்துட்டு நிறைய இருந்தால் விருப்பம், சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் விருப்பம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு புளியங்காவை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு என் பழைய புளி, அதனால தான் இந்த கலரில் நிற்கிது. கொஞ்சம் கருப்பு நிறமாயிரும் பழசாகும்போது, பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் நிற்கும். ஸோ நான் 2 தடவை இந்த புளியை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அது பிறகு தண்ணி எடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக புளி தண்ணி எடுத்துக்கலும். ஒரு வடி வச்சு வடிச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியை, ஏன்டா அதில் மணல் அதுக்கப்புறம் ஊற்றியெல்லாம் மீக்கலும். அதை சுட்டி கட்டாயம் வடித்தே எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயோட தண்ணிப்பால் அப்படி இல்லாட்டி கட்டிப்பால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலும். ஒரு கப் அளவுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை நாங்கள் தேங்காய் பால்லே காய்ச்ச மாட்டோம், அந்த டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலும். சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பு வந்துட்டு கணக்காக போட்டேன்டா தான் அந்த புளியும் கூட விளங்கும் உங்களுக்கு. ஸோ உப்பை வந்துட்டு நல்லா கணக்காக நல்லா வாய்க்கு படுற மாதிரி சேர்த்துட்டு மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆணம் வந்துட்டு நிறைய புளியாகவும் மீக்கக்கூடாது, அதே நேரம் புளி இல்லாமல் மீக்கக்கூடாது, அந்த நல்லா வாய்க்கு படுற மாதிரி. இப்போ இந்த புளியானத்தை சமைக்கிறதுக்கு முந்தி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன்டா போதும். இப்போ நாங்கள் ஏற்கனவே அரைச்சிட்டு மிச்சம் வச்சோம் இல்லையா, கொஞ்சம் அந்த வெங்காயம் அதெல்லாம், அதை ஃபஸ்ட்டாக அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். லைட்டாக வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு பிறகு வந்து நாங்கள் ஏற்கனவே கலக்கி வச்சிருந்து அந்த புளி தண்ணியை சேர்த்துடணும். சேர்த்து இப்போ இதை நாங்கள் நிறைய கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி லேசாக அது கொதிக்க வர மாதிரி ஈக்கும்போதே நாங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அந்த கொதி வந்துட்டு அந்த ஓரங்களில் அப்படியே வர ஸ்டார்ட் ஆகுது. இப்படி வரும்போதே நீங்கள் வந்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு அகப்பை வச்சு இல்லாட்டி ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா இப்படி ஆற்றணும். அந்த வெள்ளை கலர் ஆகிக்குது பாருங்கள், நுர மாதிரி, அதெல்லாம் இல்லா போகிற வரைக்கும் நல்லா இப்படி ஆற்றி விட்டுறணும். இந்த ப்ரொசஸ் வந்துட்டு இந்த புளியானம் காய்ச்சிறதுல ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ஆற்றி விட்டுருங்க. இப்போ கூட உங்களுக்கு உப்பு புளியெல்லாம் சரியாய்க்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு புளி சேர்க்கையில் உப்பு வேணுமெண்டா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முட்டைக்கறி, ஒரு சிம்பிளான ஒரு எக் ஃப்ரை எப்படி நான் செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 6 முட்டை வந்துட்டு பொரிக்க போகிறேன். 15 நிமிஷம் வந்துட்டு ஹார்ட் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது கல்லுப்பு சேர்த்து வேக வச்சேன்டா முட்டை வந்துட்டு இப்படி உரியாமல் உடையாமல்
அழகாக இப்படி கோதெல்லாம் வந்து கலண்டு வரும். நான் இன்றைக்கி ஃபார்ம் முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஏண்டா இப்போ என் கோழிகள் வந்துட்டு முட்டை விட்ற சீசன் இல்லை. ஸோ நாட்டு முட்டை இல்லை. ஸோ கடை முட்டை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். முட்டையை உரிச்சிட்டு லேசாக இப்படி கீறி விட்டுட்டேன்டா நீங்கள் வந்து வதக்கும் போது அந்த மசாலாவெல்லாம் முட்டையில் சேர்ந்து முட்டை வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ லைட்டாக இப்படி கட்ஸ் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு விருப்பம் மாதிரி சேர்த்துக்கல. நான் கொஞ்சம் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் எக் ஃப்ரை அப்படின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் ஆகிக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய சைஸில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துட்டேன்டா இந்த கிரேவி வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஈரமிளகாய் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப கட்டாயம் சேர்த்துக்கோங்க. கலருக்காக மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கறி எப்படி முட்டை செய்கிறண்டாலும் மிளகுத்தூள் வந்துட்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் அண்ட் கட்டர்த்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். கட்டர்த்தூள் நான் கொஞ்சம் கூடுதலாகவே 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைசி ஆகிக்கட்டும் அப்படின்ட்டு. மிளகுத்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டாலே போதும். இந்த சமிபாட்டுக்கு வந்துட்டு உதவும். ஸோ முட்டை வச்சு என்ன பண்ணுறனாலும் கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா இப்படி வதங்கின பிறகு முட்டையை சேர்த்துக்குவோம். மாசி வந்துட்டு இந்த எக் ஃப்ரைக்கு கட்டாயம் சேர்த்துக்கணும். எனக்கு மறந்துட்டு இந்த முட்டை சேர்த்த போகிறதா நினைவு வந்துச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மாசியும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கட்டாயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுள்ளுக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ஃபுல்லாகவே தண்ணி வற்றுற வரைக்கும் வேக விடணும். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் வேக வைக்கணும். ஸோ கொஞ்சம் மூடிட்டேன்டா அந்த கிரேவியில் உள்ள அந்த உப்பு புளியெல்லாம் முட்டைக்குள்ளே அப்படியே பிடிச்சி நல்லா வைக்கும். இப்போ என் எக் ஃப்ரை வந்துட்டு லைட்டாக அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என் சிம்பிளான லஞ்ச் வந்துட்டு ரெடி ஆகிட்டு. நான் இன்றைக்கி பெரிய அரிசி சோறு தான் வந்துட்டு வச்சிருந்தேன். ஸோ ஒரு ஆரோக்கியமான அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி. இப்போ இந்த புளியானத்தை வந்துட்டு உங்களுக்கு சோத்தில் அப்படியே ஊற்றியும் சாப்பிடலும், அப்படி இல்லாட்டி வேறையா ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே குடிக்கலும். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த தடுமல் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆகிக்கும் அந்த புளியானம் அண்ட் ஆரோக்கியமாயிக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, கட்டாயம் இந்த புளியானம் காய்ச்சும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அப்படின்னா துருப்பிடிக்காத இரும்புள்ள பாத்திரம், அப்படி இல்லாட்டி கட்டாயம் மண் சட்டி பயன்படுத்திக்கோங்க. ஏன்டா புளியங்காய் சேர்க்குறதுனால நாங்கள் அலுமினியம் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. எனக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு சொல்ல மறந்துட்டு ஸோ லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். கட்டாயம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கட்டாயம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.